VN ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாக்கிங் வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு வால்யூமில் போயிட்டு கம்ப்ளீட்டாக 0ன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் இல்லைனா PIPன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் வீடியோ இல்லைனா ஃபோட்டோ வரும். ஸோ அதில் வீடியோ இல்லை ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கையில் என்ன வீடியோ ஆட் பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோனால் வந்து ஸ்கையில் ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா பெருசாகிடுது. பெருசாக்கி மேலே செட் பண்ணி வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லீனியர்னு இருக்கும். ஸோ லீனியரை கிளிக் பண்ணிட்டு 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஸ்கை வர வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா ஸ்கையில் ப்ளே ஆகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மாஸ்கில் வந்து கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த நடக்கிறத வந்து மறைச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த மாஸ்கில் தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்கையில் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி கரெக்டாக கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுங்கள், அந்த ஸ்கையில் இருக்க வீடியோலையும் ஆடியோவை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 0 வச்சுட்டு திருப்பி ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக்கில் உங்களுக்கு இதில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை கொடுத்துக்கலாம். ஸோ டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சாங்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.